ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சில்க் saree எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் saree எடுத்து நீங்கள் எப்போவுமே எப்படி வேர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல வச்சு ஒரு சுற்றிக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் பின் வந்து குத்திக்கணுமோ அங்கே குத்திக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் இங்கேருந்து ப்ளீட்ஸ் ஆரம்பிக்கும்ல, ஃபர்ஸ்ட் பின்னை வந்து நம்ம அங்கே குத்தணும். நெக்ஸ்ட்டு பின் வந்து எங்கே குத்தணும்னா பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி அந்த டைரெக்ஷன்லேயே பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட்டை வந்து சும்மா ரஃப்பாக நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். ரஃப்பாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஷோல்டரில் போட்டு எந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் லென்த்தில் ஒரு பின்னு குத்திக்கலாம். ஷோல்டர் லென்த்தில் ஃபஸ்ட்டு பின்னை, செகண்ட் பின் இங்கே வந்து குத்தணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பின் வந்து இந்த saree அப்படியே வச்சு நம்ம நார்மலாக saree கட்டும் போது எப்படி நம்ம சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றி நம்ம அங்கே பின் குத்துவோம்ல அந்த இடத்துல ஒரு பின் குத்தணும். அதுதான் வந்து நமக்கு தேர்ட் மார்க்கிங். ஸோ மொத்தம் 3 பின் குத்தியாச்சு. இப்போ எப்படி நம்ம அயர்ன் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளீட்ஸை நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸை. ஸோ உங்களுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக விடுங்க. நம்ம வந்து பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசாக வச்சாதான் உங்களுக்கு சைட்லாம் கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசாக வச்சுட்டு மீதி இருக்க ப்ளீட்ஸ்லாம் சின்னதாக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 7 ப்ளீட்ஸ் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி நான் 7 ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 7 ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பின்னை குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கலையாமல் வரும். பின் குத்தி செக்யூர் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அயர்ன் பண்ணும்போது. ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பாக்ஸ் எடுத்து நல்லா ஸ்டீம் அயர்ன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு. நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேபிளில் நீங்கள் ஒரு கிளிப் எடுத்து ஃபுல்லாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எல்லா ப்ளீட்ஸையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கணும் லைனாக. எந்த இதுவுமே உங்களுக்கு கலையாத மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இப்போ எத்தனை ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை ப்ளீட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு வாட்டியும் நான் அயர்ன் பண்ணும்போதும் 7 ப்ளீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு லைனாக வருதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணணும். முடிஞ்சதும் இங்கே ஒரு பின் குத்தி நீங்கள் செக்யூர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதை அப்படியே எடுத்து திருப்பி டேபிளில் வச்சுட்டு அடுத்து நீங்கள் அப்படியே லைனாக பண்ண ஆரம்பிக்கணும். இது எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம செகண்டாக ஒரு பின் குத்தணும்ல, தேர்டாக ஒரு பின் குத்தணும்ல, அந்த பின் இப்போ வரும் தேர்ட் பின். அந்த பின் நம்ம குத்துற இடம் வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ அந்த பின் வந்துருச்சு பாருங்கள். ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து இதை அயர்ன் பண்ணணும். ஸோ அந்த பின் வந்து அயர்ன் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு ஷோல்டர் லென்த்து ப்ளீட்ஸ், இது பேக் ப்ளீட்ஸு. இப்போ அங்கே பின் குத்துனதும் அதை எடுத்து நம்ம திருப்பி டேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சைட் ப்ளீட்ஸ்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கட்டும்போது பர்ஃபெக்டான ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சைட் ப்ளீட்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 7 ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். 7 ப்ளீட்ஸை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே நீங்கள் கீழே அடியில் கை வச்சு இப்படி தூக்கி கிளிப் போட்டுடுங்க, 2 கிளிப்பு. அடுத்து கீழே இருக்க பார்ட்ஸையும் நம்ம அதே மாதிரி 7 ப்ளீட்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட் ப்ளீட்ஸு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.
இப்போ பாருங்கள், இந்த சாரீ இப்படி போட்டு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் நம்ம இவ்வளோ பெருசாக விட்டதுனால தான் சைடு நல்லா கவர் ஆகிருக்கு. ஸோ உங்கள் பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ விட்டுட்டு சைடெல்லாம் நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா கட்டும்போது சைடு அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம டவுனில் இருக்க ப்ளீட்ஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஷோல்டர் லென்த்தில் இருந்து அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி ஒரு பின் குத்தணும்ல ஹிப்பு கிட்ட. ஸோ அந்த பின்னை எடுத்துக்கோங்க. சுற்றி வந்து குத்துற பின்னு அந்த பின் எடுத்து நம்ம அப்படியே இதை மடக்கிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டவுன் ப்ளீட்ஸை. ஸோ இது மாதிரி பின்லேருந்து நம்ம அப்படியே இதை ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம டேபிளில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். டேபிளில் ப்ளேஸ் பண்ணி இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும் நம்மளால் கலையாமல். ஸோ இப்படி நம்ம கிளிப்பை போட்டதுக்கப்புறமா சாரியை நீங்கள் நல்லா வந்து அது சுருங்கியிருக்கும். ஸோ அதை நல்லா எடுத்து விட்டுருங்க ஃபுல்லாக. இப்போ வந்து கீழே இந்த பின் வருது பாருங்கள். அந்த பின் எதோடதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம புடவை வச்சு சுற்றணும் இல்லையா, அந்த சாரியை வச்சு சுற்றி நம்ம சென்டரில் ஒரு பின் குத்தணும்ல, அந்த பின்னோட மார்க்கிங் இது. இந்த பின் வந்து நம்ம ஷோல்டர் லென்த்லேருந்து சுற்றி வர இங்கே குத்தின பின். ஸோ இப்போ இது ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்ஸ் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கிளிப் குத்துனதுக்கப்புறமா இந்த சாரியை தம்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த தம்பையும் ஹோல்ட் பண்ணி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். சாரியை உள்ளுக்கா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே மடிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிளிப்பை திருப்பி மேலே செக்யூர் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிப்பு குத்தாமையே கூட நம்ம இப்படி பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி கிளிப் குத்தி பண்ணும்போது தான் உங்களுக்கு அப்படியே நம்மளுக்கு கலையாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லைனாக எடுத்து நீங்கள் குத்திக்கணும். எப்படி வரணுன்னா அந்த பின் நம்ம குத்திருக்கோம், அந்த மார்க்கிங் வர வரைக்கும் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கிங் வந்த உடனே இந்த கிளிப்பு ஒரு சைட் கிளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஏதாவது மடங்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பின் எடுத்து அப்படியே செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க கிளிப்பையும் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அயர்ன் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு அயர்ன் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே இருக்க பார்ட்டை மட்டும் அயர்ன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே அயர்ன் பண்ண பார்ட்டை மேலே தூக்கி ஒரு கிளிப்பு போட்டுருங்க. கிளிப்பு போட்டுட்டு இப்போ டவுன் வரைக்கும் நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பாதி அயர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக்காக இல்லாமல் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு திருப்பி ஒரு அயர்ன் கொடுத்துக்கலாம். இப்படி அயர்ன் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஒரு பின்னு அண்டு டவுனில் ஒரு பின்னு இதை கொடுத்து செக்யூர் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாரியை அப்படியே எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உள்ள சைட் மடித்து டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க சாரியை வந்து இப்படி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். சாரியை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு பாடி லென்த்தில் மேலே ஃப்ரண்ட் ப்ளீட் போட்டோம்ல அந்த இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு கிடையாது. இதையும் அப்படியே அந்த சாரியோடு சேர்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத இந்த பக்கம் நீங்கள் அதை அப்படியே தொங்க விட்டுறணும். இப்போ லைனாக ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஒரு அயர்ன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2ஆக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் saree லென்த்துக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ saree அப்படியே திருப்பி நம்ம அப்படியே இந்த பேலன்ஸ் இருக்கிறத ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ப்ளீட்ஸ் இருக்குல்ல, பல்லு ப்ளீட்ஸு, அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்க ப்ளீட்ஸை வந்து நம்ம பின் குத்தி அப்படியே சாரியோடையே செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், சில்க் saree ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.